கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேளையில உலகத்துல நமக்கு எது தேவைனாலும் சரி, கர்த்தர் இல்லாத நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு எல்லாம் எவ்வளவு தேவை இருக்குது உலகத்துல. இது வேணும், அது எல்லாமே தேவை இருக்குது. இந்த தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட போவோம்? பாருங்க, வசனம் சொல்லுனேன், யோவான் 15:5 என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது வசனம் சொல்லுது. அப்போ அவர் இல்லாதபடி உதவி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியும். உங்களுக்கு சுகம் வேணுமா, ரட்சிப்பு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, பாவமன்னிப்பு வேணுமா, என்ன வேணாலும் சரி, அவர்கிட்ட இப்ப இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்ம தேவைகளை போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இவங்களுக்கு பண்ணலாம், இவங்க கேட்கலாம், யார் எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு பணம் இருக்கிறார்களே, பிள்ளைங்க தராங்கோ, மனைவி, இப்படி யோசிக்காதீங்க. முதல் சகாயம் இயேசுதான், கர்த்தர் தான். அவர்கிட்ட தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்று முடியும். எப்பவுமே நமக்கு துணை அவர் தான், எப்பவுமே சகாயம் அவர் தான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட போய் டைரக்டா அவர்கிட்ட கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்போ இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, மத்தேயு 24:35 வானமும் பூமியும் விழுந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றுமே விழுந்து போகாது வசனம் சொல்றது. இந்த வார்த்தையில வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனால வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஜபனம் ஒண்ணும் இல்லை. இயேசுவே எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க, வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாத்திலும் கர்த்தர் சூட்சத்துல மோட்சம்ன்ற மாதிரி கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ உதாரணமா பாருங்க, ஒவ்வொரு காரியமும் சொல்றேன். இந்த மனசுல வசனத்தை வச்சே சொல்லுங்க, கர்த்தரை கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். மத்தேயு 14:30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இது யாருன்னா பேதுரு. அவங்க படகுல போயிடுங்க, எல்லாம் புறப்பட்டு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு சீசனெல்லாம் படகுல ஏற்றி அனுப்பிச்சுட்டு இவர் தனியா மலை மேல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஜெபம் பண்ணி இருக்கும் போது அப்படியே இவங்க போலாம், கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள அப்படியே கடல் கொந்தளிக்குது, காற்று பலமா அடிக்கிறது, அப்படியே படகு அப்படி முழுகி போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்றது, அவங்க தண்டு வலிக்க முடியல, அப்படி வேதனைப்படுறாங்க. இதை கர்த்தர் பார்த்தாரு. ஐயோ, என் ஜனங்க, என் சீசர் இப்படி கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, நேரா ஜெபம் பண்ண நேரா கடல் மேல நடந்து வராது. கடல் மேல இல்ல, தண்ணி மேல யாரும் நடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஐயோ, பாக்குறாங்க, நடந்து வராது, தண்ணி மேல பார்த்து எல்லாம் பயந்து மிரள்றாங்க. இது என்ன காத்தா, கருப்பா, என்ன ஆவியா, என்னன்னு பயப்படுறாங்க. அப்போ பயப்படாதீங்க, நான் தான் சொல்றாரு. உடனே கேட்டது பேதுரு விசுவாசத்தோட, நீங்க தான் நடந்து வரீங்கன்னாக்கா நாங்களும் நடக்கிறேன் என்ன பண்ணிட்டாரு, அந்த கடல்ல இறங்கிட்டாரு. இறங்கிட்டு இவரும் நடக்கிறாரு விசுவாசத்துல. அவர் நடக்கும்போது இவரும் நடந்து வராரு. டக்குனு இந்த காற்று பலம் அடிக்கிறத பார்த்த உடனே பயமாயிட்டு உடனே என்ன பண்ணாருன்னா, அப்படியே அந்த பயம், இந்த அவிசுவாசம் அப்படியே உள்ள முழுக ஆரம்பிச்சாரு. முழுக உடனே ஒரு அற்புதம் ஒரு வார்த்தை கேட்டேன், நானே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும் பண்ணாரு. உடனே அவர் கை, ஏன் நீ அவிசுவாசப்பட்ட சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி விட்டாரு. கையை பிடிச்சுதான் சரியா போச்சு, உங்க படகுல ஏறி போயிட்டாங்க. இந்த ரட்சியம்ன்றது என்னன்னா காப்பாத்தோன்றாரு இந்த இடத்துல. இன்னொரு காரியம் என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம இயேசு ரட்சித்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். அதாவது நம்ம எல்லாம் பிறந்தவங்க எல்லாம் பாவத்துல பிறந்தவங்க தான். பாவம் இல்லாத நான் பாவமே செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தான் பெரிய ஆசீர்வாதம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லைன்னா சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, கவலையா இருக்கும், கண்ணீரா இருக்கும், பாரமா இருக்கும், கலக்கமா இருக்கும். ஆனா இந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம வாழணும்னு சொன்னா கண்டிப்பா ரட்சிப்பு நமக்கு வேணும். இயேசு பத்தி, இயேசு என்ன ரட்சியம், என் பாவத்தெல்லாம் நம்ம மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க, நம்ம கேட்டு பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை ரட்சிப்பார். அப்போ இயேசுவே என் ஆண்டவரே என்ன ரட்சியம் கேட்கணும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 32:26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றார். இது யாருன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபு இரவெல்லாம் ஜெபம் பண்றான். என்னன்றா, இயேசுவே என்னை ரட்சியுங்க, கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கன்றாரு. என்ன ஆசீர்வாதம்? அவனுக்கு 20 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே இருக்குது. இன்னும் என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா, அவங்க அண்ணன் 20 வருஷத்துக்கு மாதிரி ஏமாத்தி போயிட்டாரு. அண்ணன் கோவமாக்கலாரு. அவங்க அண்ணனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு வச்சு, அவங்க அண்ணன் நான் இதை வரேன்,
400 பேரை கூட எடுத்துன்னு வரானா பயந்துட்டார். எங்க அண்ணன் வந்தான்னா நான் செய்த தப்புக்கு எல்லாம் மொத்தம் தம்சம் பண்றாரு, பிள்ளைங்க மனைவிங்க எல்லாமே போயிடும், ஆஸ்தி சொத்தெல்லாம்னு. அதனால வேண்டி அண்ணனோட ஒப்புரவாகணும், சமாதானமாகணும், இந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லிட்டு கத்தட்ட ராத்திரி எல்லாம் கேட்கறான். கத்தர் உடனே ஆசீர்வாதம், உடனே ஆசை செய், நான் கெஞ்சி கேட்கறியே ஆசீர்வதிச்சிடறேன் அப்படி சொல்ல, உன் பேர் என்னப்பான்னு கேட்கறாரு. உடனே யாக்கோபுன்றாரு. சரி கரெக்டா சொன்னேன், யாக்கோபுனா ஏமாத்துறன்னு அர்த்தம். உனக்கு பேரே கரெக்டு, நீ சொன்னதும் கரெக்டு. அதனால உன் பேர் உன் பாவத்தை நீ ஒத்துக்கிறதுனால என்ன இனிமேட்டுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இனி யாக்கோபுன்னு அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் அழைப்பாயான்னு சொல்லி கத்த சொல்லி ஆசீர்வதிச்சார். அப்பாங்க அதான் இந்த இஸ்ரவேல் ஜனம், இப்ப இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, உலகமெல்லாம் இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச நிறைய கண்டுபிடிப்புங்கெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதுதான். நீங்க ஹிஸ்டரியை போய் பார்த்து பாருங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, பல்பு கண்டுபிடிச்சாங்களா, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்களா, என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவு ஞானமா ஆசீர்வாதமான ஜனங்க அவங்க. சரி, அதுக்கப்புறம் அவன் ஆசீர்வச்சதுனால அவங்க அண்ணனோட ஒப்புரவாகி சமாதானமாகி 2 பேரும் கட்டி குச்சின்னு அழுது சமாதானமாகி சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. இப்போ நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கத்தரை கேட்டா கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, ஆனா கேட்கறதுக்கு முன்னால குறைகளை நம்ம ஒப்புக்கொள்ளணும் கத்தர் விரும்புறார். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 28 வசனம். அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கத்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி. பாருங்க, சிம்சோனு ஒரு பெரிய பிரதிஷ்டையோட பழக்கத்துக்கு முன்னால பேரு வச்சு ஆசீர்வாதமா வளர்த்தாங்க அவனை. அது பெலிஸ்தருக்கு விரோதமா அவன் நியாயாதிபதி இருக்கிறதுக்காக கத்தர் தெரிஞ்சுக்கினார். ஆனா அவன் என்ன செய்தானா, அந்த கத்தர் விட்டுட்டு ஒரு வேசியோட போய் உபச்சாரத்துல பாவத்துல விழுந்துட்டான். அதனால அவனுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்திருந்தாரு. மலை மேல அப்படியே கதவோட தூக்கின்னு போய் வேலை ஏறுற அளவுக்கு அவ்வளவு சக்தி பலம், ஒன்னா விட்டு நிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுத்து காத்து வந்தாரு. ஆனா அவன் எப்போ கத்தர் விட்டு விலைக்கு போனானோ, அவனுக்கு வா வா என்ன பலம், இவ்வளவு பலக்குதுன்னு கேட்டு அந்த பொம்பளை என்ன பண்ணான், தெரியல என்ன என் தலையில முடியல்தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே தலைய தூங்க வச்சு நல்லா மொட்டை அடிச்சுட்டா. அப்புறமா எழுச்சி என்ன பண்றான், இதோ போறான் நான் சொல்லிட்டு சாதாரண எழுச்சி போனா பலமே இல்லை. உடனே பலம்லாம் போயிடுச்சு. ஆனா அவன் முடியல, பலம் இல்லை. அவன் ரசரேய விரதத்துல இருந்து கத்தருடைய உடல் பிடிக்க கத்தரோடு உறவுல இருந்தான். எப்ப அந்த உறவு போயிடுச்சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த உறவு போனதுனால, கத்தருடைய உறவு போனதுனால அந்த பலம் கூட போயிடுச்சு. உடனே அவனுக்கு பிடிச்சி எடுத்துன்னு போய் கண்ணை பிடிங்கி அவனை போய் ஒரே ஒரு தமாஷ் பண்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அந்த நேரத்துல கேட்கறான் அந்த வார்த்தை, என்ன சொல்றான், என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்த, ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் கத்தமை கூப்பிட்டான். பாருங்க, அவன் எவ்வளவு பயங்கரமான உபச்சாரம் பண்ணுவேன், எவ்வளவு பயங்கரமான காரியம் செய்தான். ஆனா அவன் கத்தட்ட வந்து, ஐயா என்னை நினைத்தருளவ என்னை பலப்படுத்துங்கன்னு எப்போ கஞ்சி கேட்கறானோ உடனடியா கத்தர் இறங்கி அவனை பலப்படுத்தி. கத்த என்ன பண்ண, ஒரே ஒரு வார்த்தை கேட்கறான், எல்லா ஜனங்களும் என்னோட போட்டோம், எல்லாரையும் ஒரே நேரத்துல அழிச்சிடணும் சொன்ன, பலப்படுத்துன்னு சொன்னான். இந்த கையில ஒரு தூண்ல இந்த கைய ஒரு பிடிச்சுன்னு இந்த கையை இன்னொரு தூண்ல பிடிச்சு கத்தர் கேட்ட உடனே பலப்படுத்திட்டாங்க. உடனே அந்த பில்டிங் அப்படியே விழுந்து அவ்வளவு 3000 மேல அப்படியே ஒரே நேரத்தில் செத்துட்டாங்க மொத்த பேரும். பாருங்க, நீங்க எதை கேட்டாலும் கத்தர் செய்வார். ஐயோ இப்படி பாவம் செய்தானே, இப்படி எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கலையே, அவன் நசரே விரதத்தை விட்டுட்டானே, எனக்கு விரோதம்னு யோசிக்கல, இறங்குகிற தேவன். அதனால தேவை என்னவா இருந்தாலும் சரி, நீங்க கத்துட்டு என்ன பண்ணுங்க, கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இறங்குவார். இறங்கி கண்டிப்பா உங்களுக்கு தேவையில கத்த சந்திப்பார். எவ்வளவு பேரு விசுவாசப்பட்டியல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இல்ல, ஆனா சிம்சோன் பேர் இருக்குதாங்க. அப்போ நம்ம கேட்கும் போது கத்த நமக்கு பதில் அளிக்கணும். கேட்ட சொன்னார், என்னை நினைத்தருளும் பலப்படுத்தும் கேட்டா கத்தர் அப்படியே உதவி செய்தார். கத்த நாம் சோத்திரம். அடுத்தபடியாக சங்கீதம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். தாவீது ரொம்ப கத்தருக்கு உண்மையானதான், நல்லவன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா, அபச்சாரம் பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், சதி செய்து கொலை பண்ணிட்டான், அப்புறமா குற்றத்தை மறைச்சான், மனைவி எடுத்துக்கிறான், இவ்வளவு பாவம் செய்துட்டான். அதனால கத்தர் அவனை தண்டிச்சு பிறந்த குழந்தை கூட அடிச்சுட்டார், செத்து போச்சு. ஆனா அதுவரை அவனுக்கு தெரியல,
நம்மளுக்கு பாவம் செய்தனால எல்லா ராஜாங்களும் எத்தனையோ பஞ்சாயத்து கட்டிக்கிறாங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு யோசிச்சான். கர்த்தர் தப்புன்னு உணர்த்திட்டு நாத்தான் தீர்க்கதரிசி அமைச்சு சொன்ன உடனே உடனே அப்பதான் எனக்கு இவ்வளவு கலக்கமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான்னா, என்னை சுத்திகரியும் கேட்கறான், என்னை சுத்திகரியும் கேட்டான். அப்ப கேட்டப்ப கர்த்தரு உடனடியா சுத்திகரிக்கிறது என்னன்னா, தன் பாவத்தை அறிக்கையிட்டான். நான் பாவம் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், என் பரிசுத்தாவி என்ன எடுத்துறாதீங்க, எனக்கு மறுபடியும் ராஜா பதவி எடுத்துறாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. எனக்கு சமாதானம் வேணும், என் பாவத்துல மன்னிப்பு வேணும், என்னை சுத்திகரிக்கணும்னு கேட்கறான். கர்த்தர் அப்படியே அவனை சுத்திகரிச்சு அவனை பரிசுத்தப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாவம் செய்யவே இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, தாவீது பச்சைப்பாலுடைய காரியத்தை தவிர வேற எந்த விதத்திலும் எனக்கு விரோதம் செய்யல. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் என் சித்தப்படியெல்லாம் செய்வான் சாட்சி கூட கர்த்தர் சொன்னார். அதனால உங்களோட கர்த்தரின் நேரத்துல பேசுறாரு, நீங்க எந்த பாவத்துல விழுந்துட்டீங்க, எந்த பாவத்துல விழுந்துட்டீங்க, மன கலங்கத்துல ஐயோ இப்படி பாவம் செய்யிட்டேனே, இப்படி எல்லாம் செய்துட்டுனே கலங்கி நிற்கிறீங்களா, கர்த்தர் உன்னோடதான் பேசுறாரு. திட்டமா தெளிவா உன்னோடவே கர்த்தர் பேசுறாரு. எவ்வளவு கோர பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவுங்க, நான் பாவி, என்னை மன்னிங்கன்னு கேட்டு பாருங்க. மெய் மனசாபத்தோட உள்ளத்தின் ஆழத்துல இந்த குறையை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணினா கண்டிப்பா அவனை கர்த்தர் சுத்திகரிப்பார். இது விட முடியாது, இயேசுவால மட்டும் முடியும். ஏன்னா நம்மளே பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். அதனால நீங்க கேட்டு பாருங்க, இந்த சுத்திகரியும் கேட்டு பாருங்க, உங்க சுத்திகரிப்பார். அது மட்டும் இல்ல, இது யார் யார் பின்மாற்றம் அடைஞ்சு போயிருக்காங்களோ, ஒரு நல்ல விசுவாசம் இருந்திருப்பீங்க, இப்ப பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டுக்கலாம், வேதத்தை படிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, பழைய பாவத்துல எதனா விழுந்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஐயோ அவ்வளவு பிசாசு சொல்லுவான், இந்த பாவம் செய்யல அவ்வளவுதான் உன் நிலைமைன்னு சொல்லுவான். நீங்க நம்பாத. நீ மனசாபத்தோடு அழுது என்னை சுத்திகரின்னு கேட்கும் போது கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார். அடுத்தபடியா நான் பார்க்கும்போது இன்னொரு வசனம், எரேமியா 14 வசனம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். கர்த்தாவே என்னை குணமாக்கும் சொல்லி எரேமியா பேசுறாரு. இப்ப நம்ம கேட்கணும், என்ன வியாதியில் இது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். அது என்ன வியாதியாலும் சரி, டாக்டர் இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே குணமாக்கும். ஒருத்தர் அப்படிதான் ஜெபம் பண்ணேன், இது என்ன வியாதினே தெரியலப்பா, அப்படி இருக்குது. ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தையும் சொன்னா, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண படிப்பு கூட வராது பாவம் இருக்கு. இதை சொல்லி சொல்லி மறுபடியும் கேட்டா இந்த வசனம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு எவ்வளோ மாற்றம் சுகமாயிடுச்சுன்றாங்க. என்னன்னா வசனத்துல அவ்வளவு வல்லம் இருக்குது. அதனால கேளுங்க, இந்த வசனம் சொல்லி சொல்லி கேளுங்க. என்ன சொல்லுங்க, எரேமியா 16:14, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன், என்னை குணமாக்கும் கேளுங்க, கர்த்தருங்களை குணமாக்குவார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம், சங்கீதம் 119:18, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். வேதத்தை படிக்கும் போது தியானிக்கும் போது இந்த மாதிரி ஜபம் உண்மையா கேட்டு பாருங்க. வேதத்துல எவ்வளோ ரகசியம் இருக்குது, எவ்வளோ அதிசயங்கள்லாம் இருக்குது. இது சும்மா கதை மாதிரி படிச்சீங்கன்னா வேஸ்ட். அதாவது வசனம் இரவும் பகலும் வேதத்தை நேசித்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியவனும். 1 சங்கீதம் 1:2 படிக்கணும். அப்ப வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லி ஜெபம் ஆண்டவரே என் கண்களை திறந்துடுறேங்க, இந்த அதிசயத்தை நான் பார்க்கணும்னா, வேதம் ஒரு கதை புக்கு கிடையாது, ஏதோ பொழுதுபோக்கு படிக்கிற புக்கு கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், நீங்க கேட்டு பாருங்க, அது உள்ள ரகசியம்லாம் ஒழியும். சமாதானமே உனக்கு இல்லைன்னா கர்த்தர் இப்போது சமாதானம் தருவார், சுகத்தை கொடுப்பார், வேதனை எல்லா காலத்தையும் உனக்கு செய்வார். இப்ப நீ கேளு, என் கண்களை திறந்துடணும், அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடலாம். கர்த்தர் திறந்து ரகசியங்களை, மலர்பொருள்களை, அதிசயங்களை காணப்பொள்வார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். கடைசியாக ஏசாயா 6:8 வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருடைய தரிசனத்தை காண்றார். பார்க்கும்போது நடக்குதுன்னா அப்படியே கர்த்தருடைய கர்த்தருடைய தரிசனத்தை காண்றாரு. ஆனா கர்த்தருடைய தரிசனத்தை கண்டதும் ஒண்ணு உணர்றாரு, நான் அசுத்த உதல் உள்ளவன், அசுத்த உதல் உள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றேன், நான் பாவி அசுத்த உதல் உள்ள ஜனங்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு நெருப்பு தாழை கொண்டு வந்து அவன் நாக்கை வச்சு சுட்டுதான் அந்த எல்லாம் பரிசுத்தமாக்கிட்டார். உடனே அவன் சொன்ன பரிசுத்தமானதும், நான் யாரு அனுப்புவேன், யான் காரியமா யார் போவாங்கன்னு அப்படியே கர்த்தர் சொல்றாரு துக்கமா. அப்ப அவர் சொல்ற, ஏசையா என்னை அனுப்புங்க நான் போறேன்னு. அப்போ யார் அப்படி என்னை அனுப்புங்கன்னு கேட்பாங்களான்னு கர்த்தர் விரும்புறார். அவரு போய் நீதான் வரணும் அப்படி கம்பல் பண்ண மாட்டார், யாரையும் ஊழியத்துக்கு சொல்லி யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். அவரே யாரை அனுப்புவேன், யாரு உண்மையான மனசாபத்தோட உண்மையான நேசத்தோட யார் அவர் நேசித்து வரங்களா அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இப்போ யார் கர்த்தர் நேசிக்கிறாங்களோ என்னை அனுப்புங்கன்னு யார் சொல்றாங்களோ அவங்களை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புங்க மட்டும் இல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப அருமையான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் முழுதுமா இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க கேளுங்க, அந்த யார் என்ன அனுப்புவேன், எவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே, ஆத்துமாங்க லட்சத்து இல்லாத அழிஞ்சு போறாங்களே, நான் யாரை அனுப்புறேன்னு உன்னை பார்த்து தான் கத்தர் கேட்க, உன்னை பார்த்து தான் கத்தர் கேட்கிறேன். நீ சொல்லுங்க ஏசாயா போல, ஆண்டவரே என் பாத்தெல்லாம் மன்னிங்க, ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, நான் போறேன் நீ சொல்லுங்கன்னா உண்மையாவே உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். இன்னைக்கு எதுவும் ஒண்ணு இல்ல பாருங்க, ஒண்ணு இல்லாதவங்களை கத்தர் எங்கோ உயர்த்திட்டார். யோசேப்ப ஆடு மேய்ச்சவனும் எடுத்து அரசன் ஆகிட்டார். தாவீது ஆடு மேய்ச்சவனும் அரசனா மாட்டார். எவ்வளவோ பேர் பைபிள்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரொம்ப மட்டமான ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் கத்தருக்கு உயர்த்தின காரணம், என்ன அனுப்புங்க, நான் அப்படி காரியம் செய்யறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன், என்னை அனுப்புங்க, நான் போறேன்னு யார் சொல்றாங்க? உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு படிப்பு இல்லாத இருக்கலாம், ஒண்ணுமே ஒரு பணம் இல்லாத இருக்கலாம், எல்லாமே ஒண்ணும் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துவாங்க, கர்த்தர் ஊழியத்துல என்ன அனுப்புங்கன்னு கேளுங்க, உங்களை உயர்த்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். சொல்லலாம் எவ்வளவு சொல்ல முடியும், என்னால எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு பிடி சோறு குத்தா போதும், ஒரு 10 ஆத்துமா இருந்தா குத்த போதும்னு கேட்டுங்கலாம். இன்னைக்கு எங்க ஓஹோன்னு சபைங்க நிறைய 1000 லட்சமா ஆத்துமாங்க, நிறைய ஆசீர்வாதத்தை பார்த்துருங்க கண்ணால. நம்மளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க, என்னை அனுப்பு, நான் போறேன்னு சொல்லுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிதான பரப்பிதாவே, நாளில கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கணும், உண்மை நோக்கி கூப்பிடணும், என்னை குணமாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ரட்சிங்க, அண்டு கத்த என்னை அனுப்புங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. யார் யார் கேட்டாங்களோ அவங்க எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சிங்கப்பா. இந்த அன்புள்ள தேவங்க எங்களுக்கு இருப்பதற்காக சோத்திரிக்கிறோம், எங்கள் மீட்பர் ஜீவனோடு இருப்பதற்காக சோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த மாதிரி யார் யார் எந்த தேவையில இருந்தாலும், வியாதியில் இருந்தா கத்தா குணமாக்குங்க, பிரச்சனை இருந்தா விடுவீங்க, ஆசீர்வாதம் வேணும் என்று கேட்கல ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே ஊழியத்துக்கு வரான்றவங்க ஊழியத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, என்னை அனுப்புங்க, என்னை ஆசீர்வதிங்க. யார் யார் கேட்பாங்களான்னு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்துல இந்த வசனத்தை கேட்டு யார் யார் எதற்காக நோக்கி என்னை அனுப்புங்க, என்னை கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, யார் யார் கேட்கிறாங்களோ நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, குணமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க. வசனத்துல ரகசியங்களை அறிந்து கொள்ள கண்களை திறந்துடலாம். நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்த இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.